Hi dear students, எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஒரு லேட்டஸ்டான ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன். தனுவாஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய 19 பாராமெடிக்கல் ஃபார்மாடி டிப்ளமோ நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நம்மளுக்கு ஒரே டேட்லயே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்பவுமே நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 to 7 இந்த டைமிங்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எந்த டேட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 4th வீக் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா MBBS BDS உடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய ஷெட்யூலும் நம்ம பார்த்துட்டோம். தனுவாஸுக்குமே பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க நாளைக்கு. அவங்களுக்கு கவுன்சிலிங் 1 வீக்ல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாராமெடிக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. தனுவாஸ் உடைய கவுன்சிலிங்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. பட் நம்மளுடைய இதுக்கு அந்த மாதிரி கிடையாது, ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்து 19 டிகிரி ஃபார்மாடி அண்ட் டிப்ளமோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு இவங்களுடைய கவுன்சிலிங்ல முடிய போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ 24-25 டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க, 67,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இதோட குறைய ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே கவுன்சிலிங் எல்லாருக்கும் ஃபாஸ்டா நடக்குது. அதுக்கப்புறம் மெயினா முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு MBBS BDS உடைய எல்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு தனுவாஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கும் போது லாஸ்ட் இயரை காட்டிலும் நம்மளுக்கு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறையறதுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ரேங்க் லிஸ்ட்ல இத்தனை பேரோட இது வரலாம், பட் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ்ல ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 198.50 to 94 வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு 574 ஓசில தான் இத்தனை பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 to 81.5, BCM எடுத்துக்கிட்டீங்கன்னா 199.50 இருந்து 91, MBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 199 இருந்து 80.5, SCக்கு வந்து பாத்தீங்கன்னா 199 இருந்து 71.50 வரைக்கும் கட் ஆஃப் கிடைச்சிருக்கு. தென் SCAக்கு வந்து பாத்தீங்கன்னா 197 இருந்து 88, ST வந்து 194.50 இருந்து 85 கட் ஆஃப் வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதே மாதிரி ஃபார்மாடிக்கும் இதோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 200ல இருந்து நம்மளுக்கு 94 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டிப்ளமோ நர்சிங்க பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதர் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதர் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 39 கட் ஆஃப் வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் கூப்பிட்டாங்க. ஒகேஷனலுக்கு 58, சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப் டு ஒரு 42 கட் ஆஃப் வரைக்கும் டிப்ளமோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கவுன்சிலிங்ல வந்து திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணுங்க. இன்னொன்னு வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கி பர்த் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து டிலேயே ஆகல. அது மட்டும் இல்லாம யாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ் இதா இருந்துச்சுன்னா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், கொஞ்சம் அதை மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.